நான் என்ன கேட்கிறேன், நான் ராமாயணத்துக்குள்ள போக விரும்பல. ஆனா ராமாயணத்துல நேர்மறையாக இருக்கிற கத்துக்கத்தும் இருக்குல்ல. பிடிஆர் ஒரு ஆன்மீகவாதி புரியுதா உங்களுக்கு? அவர் வந்து எல்லா கோயிலும் தமிழ் கோயிலும் போவார், எல்லா கோயிலும் போவார். நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா கலைஞர் சொன்னார், அன்புதான் கடவுள் என்று சொன்னாலும், மனிதனுக்கு மனிதன் இடையே காட்டுகின்ற இலக்க உணர்வில்தான் கடவுள் இருக்கிறான் என்று சொன்னாலும், கள்ளமில்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொன்னாலும், அண்ணா குறிப்பிட்டு சொன்னதை போல ஏழையின் சிரிப்பிலேதான் இறைவனை காண்போம் என்று சொன்னாலும், அப்படிப்பட்ட கடவுள் மீது எனக்கு ஒன்றும் கோபமில்லை, குரோதமில்லை. அப்படிப்பட்ட கடவுள் மீது போட்டுள்ளார். சாய்பாபா வந்து கலைஞர் பார்த்தார், எல்லாத்துக்கும் ஆச்சரியம். ரஜினிகாந்த் வருஷம் சாய்பாபா கொடுக்கல. இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரதமரும் எல்லா அமைச்சரும் உட்காந்துருக்காங்க, அவர் கோபாலபுரத்தில் வந்துட்டார். அவர் வெளியே வந்து நான் இருந்த வந்தாரு, கலைஞரை பார்த்தாரு, அந்த துறைமுறைகளும் கால் கட்டி கொடுத்தாரு. நான் அந்த தப்பெல்லாம் செய்யல. வெளியே வந்தாரு, சாய்பாபா கேட்டாங்க, உங்களை பார்க்கறதுக்கு இவ்வளவு பேர் நிக்கிறாங்களே, பிரதமர்ல இருந்து அமைச்சர் வந்தது, நீங்க ஏன் கலைஞரை பார்க்க? அவர் சொன்னாரு, ரெண்டு விஷயம். போன பிறகு கரிகால் சோழனாக பிறந்தார். இன்னொன்று, கலைஞருக்கு கடவுளை பிடிக்கிறதோ இல்லையோ, கடவுளுக்கு கலைஞரை பிடித்திருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கடவுளை தேடி ஓடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை வேலைகளுக்கு செய்வதில், இரக்கம் காட்டுவதில், பகிர்ந்து கொள்வதில், பாசம் காட்டுவதில், அன்பு காட்டுவதில், கருணை காட்டுவதில் இறைவன் உண்மை நேசிக்கிறது. அதுதான் திராவிடம். ஆக இவையெல்லாம் செய்ய இயக்கம் திராவிடம் மட்டுமல்ல. இன்றைக்கு ராமர் கட்டினாங்களே, நான் கேட்கிறேன், நாங்க படிச்ச ராமாயணம் சொல்லிச்சு, ராஜமானுக்கு தமிழாசிரியர் எல்லாம் ஞாபகம் இருக்கணும் தேவை. மனிதர்களை சம்மாளான ராமனையும், குழந்தைகளை பெற்றவனான சுக்ரீவனையும், வேறுபட்ட வேற்றுமையின வேந்தனான குருனையும் ஒருமைப்படுத்தி காட்டுவதுதான் கம்பராமாயணம். ஒரு குரங்கு, ஒரு வேடன், ஒரு சத்திரியன், ராமன் இயல்புதாயிலே பிறந்தவன். சீதையை தேடி போறான். காட்டில் அவனுக்கு உதவியா இருந்தது குகன். அவன் தான் தேடி நீதி கொண்டு சாப்பிடுவான். அவன் சொல்றான், 4 பேர் கூட உன்னோட சேர்ந்து இன்னைக்கு 5 பேர் ஆயிட்டோம், இவனோடு 5 ஆனோம். அப்ப உள்ள போறாங்க, சுக்ரீவன் வர்றான். சுக்ரீவன் சொல்றாங்க, முகனோடு 5 ஆனோம், உன்னோடு 60 ஆனோம். அப்புறம் 5 பேரும் விபீஷணன் சிறந்தாராம். விபீஷணன் அணிக சேர்றான், ஐயா உன்னோடு 70 ஆனோம். அப்ப இந்த 7 பேரும் மனுஷன், குறைஞ்சு, அரட்டை எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டுக்கிழமையாக ராமாயணத்தை கொண்டு வந்து காட்டினார். கம்பன் சொல்லுவார், எனக்கு கம்பராமாயணத்தை நம்பிக்கை, ராமாயணம் நம்பிக்கை, அது வேற. ஆனால் எங்களுக்கு சொல்லப்பட்ட கதை ராமாயணம் ஒற்றுமையை கொண்டு வரும். ஆனா நீ கொண்டு வர ராம கொண்டு வராரா? குழந்தை ராமன் ஒற்றுமையை கொண்டு வரான்னு கேட்கிறேன். இல்லையா? அதான் நீங்க ஒருத்த ஊர பெண்கள் இல்லையா? இந்த மனிதனுக்கு பெண்கள் கோலம் போல மயிலாடுக்கு கிருஷ்ணதேவராயரே தான் பொண்ணை வந்து ஒரு விஷயம் தான் பண்ணி பெண்களுக்கு. கிருஷ்ணதேவராயர் தான் இந்த மண்ணுல அவ்வளவு பெருமாள் கோயில் கட்டணும். அவரே அவருக்கு மருமான விஷயம் தான். ஏன் நான் என்ன கேட்கிறேன், இப்ப கேட்டாங்களே தூத்துக்குடி இவ்வளவு பேர் செத்தாங்க, மணிப்பூர்ல 200 பேர் செத்துருக்காங்க, பிரதமரை போய் தாக்க கூடாதா? நான் கேட்கிறேன், ராமர் கோயில் கட்டுங்க, பக்தி வேணும்தான், அது அவருடைய நம்பிக்கை. பெரியார் ஒழுக்கத்தை முன்வைத்தார், மற்றவர்கள் பக்தியை முன்வைத்தார்கள். பெரியார் சொன்னால் பக்தி இருக்கிற இடத்தில் ஒழுக்கம் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கடவுளுக்கு ஒழுக்கம் ஒரு பிரச்சனை கிடையாது. இந்திக்கு எதிரிவர்கள், அப்புறம் இந்துக்களுக்கு எதிரிவர்கள், அப்புறம் நிர்மலா சீதாராமன். இந்திக்கு நாங்க எதிரி, ஏன் இந்தி திரிக்கிறதா எதிரி, ஹிந்துக்களுக்கு நாங்க என்ன எதிரி? இந்த ஊர்களுக்கு அருமை கீழே வர்றேன் ஒரு சமூக அடுப்புல, இந்த சமூகத்தில் இந்து சமூகத்தில் அடியே போய் வீட்டை வச்சிருக்கீங்கல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ளே ஒரு கீழே அடி வச்சிருக்க அறிஞர் இருக்கு, அவர்களுக்கு 3 சேவை கொடுத்தது யாரு? நாங்க தானே. அவங்க என்ன மதம்? இந்து தானே. நிறைய பண்ண இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விசேஷம் கொண்டு வரணும்ல, அங்கதான் இந்து தானே. வள்ளியர்கள் கடவுள் திட்டமில்ல, மிகவும் பொருட்படுத்தப்பட்டோம், அவருக்கு வேற இந்து தானே. 31 நாடாக பீசா வரீங்க, அவங்க என்ன கொண்டு வரணும்? அவங்க யாரு? இந்து தானே. மோடியார் இந்து தானே. மண்டல் கமிஷன் போராடணுமே, 50% மண்டல் கமிஷனை பிபிசி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக குரல் எடுத்து அவரோடு தோன்றா துணையாக இருந்து சமூக நீதி காட்ட காவலர் பிபிசி வாங்க என்று சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் விடிய கூட்டு வர கலைஞர் இந்து என்று சொல்லுகின்ற 90-95 விதத்துக்கு நாங்க தான் உரிமை வாங்கிட்டோம். நீ இந்தமா நமக்கு அக்கா ரச்சல் சாப்பிட்டு, பொங்கல் சாப்பிட்டு, பெருமாள் கோயில் சுங்க சாப்பிட்டு, எங்களெல்லாம் இந்து சேர்த்துக்கிட்டு நாங்க எதிர்க்கிறீங்க. 400 ஆண்டுகளமாக இந்திய பேரால் எங்களை எல்லாம் பிற்படுத்தப்பட்டவனே, தாழ்த்தப்பட்டவனே, முக்குளத்தோட, நாடார, செட்டியார, மொழியார, பறையரா, பண்ணார, ஆளுதாவரா, கவுண்டரா எல்லாத்தையும் படிக்க முடியாம வச்சு
நீங்க நல்லா இருந்தது பெரியார் அரண்மனை படுத்திருப்பார். பிடி ராஜா படிச்சிருப்பார். பிடி ராஜனோட தாத்தா படிச்சாரா? சொத்துரிமை படிச்சீங்களா? தேவர் நீராக இருந்திருக்கும். கோயம்புத்தூர் தெலுங்கு தேசத்துல எல்லாத்துக்கும் விரிவெண்டு இருக்கு. எல்லாத்துக்கும் தோட்டம் தரவு தென்னை மரம் எல்லாம் இருக்கு. யாராச்சும் இருக்கா எங்க தாத்தா அப்படின்னு சொல்லி சொத்துரிமை விவசாயம் என்பது எல்லாம் இருப்பான். ஆனால் படிக்க வராது என்று சொன்னது ஆரியம், பணி என்று சொல்றது திராவிடம், பணி என்று நாங்க எல்லாரும் கொண்டது. நாங்கள் எங்களை போய் நாங்களா இந்திய சும்மா பூச்சாடி கட்டுங்களா? நான் சொல்ல வருவேன் என்றால், இன்னைக்கு கோயில் கட்டினீங்கல்ல, ராமருக்கு கோயில் கட்டின உத்தரப்பிரதேசத்துல, அந்த உத்தரப்பிரதேசத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்றவர்கள் எண்ணிக்கை நீங்க கொடுத்த கணக்கு. போன நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நான் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக மோடி அரசாங்கம் கொடுத்த பதில், உத்தரப்பிரதேசத்துல இந்த ராமருக்கு கோயில் கட்டின உத்தரப்பிரதேசத்துல 34% வறுமை கோட்டுக்கு கீழே. குஜராத் ஜெய் ஸ்ரீராம் பாலமராஜ் ஜி 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் முதலமைச்சர், அங்க வறுமை கோட்டுக்கு கீழே 24%. நான் சொல்லல, நீங்க தான் கொடுத்தீங்க பார்லிமெண்ட்ல. சரி, அப்படியே அவங்க பொதுவுடைமைக்கு இருந்துச்சு. கேரளா அந்த எவ்வளவு 11, வெறும் 11. அப்ப தமிழ்நாட்டை பார்த்தேன் 12. பொதுவுடைமையத்திலும் திராவிட இயக்கம் இருந்த இந்த மண்ணில் 11, 12 வறுமை கோட்டுக்கு கீழே. ராமருக்கு கோயில் விட்டுட்டு எல்லா கடவுள்களும் சொல்ற உங்க மாநிலத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே 34. காப்பாற்றுற யார்? வேலை இல்லாதவர்கள் உலகத்தில் இன்டெக்ஸ் பங்களாதேஷ்ல ஒரு ஏழை நம்ம அந்த நாட்டை காப்பாற்றுற நம்ம அந்த நாடு வருவதற்கு காரணமா இருந்தோம். நம்ம கிழக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் பிரிவதற்கு எல்லா உதவியும் செய்து இந்திரா காந்தி நாம தான் கொண்டு வந்தோம். நாம பார்த்து பெற்றெடுத்த பிள்ளை வறுமை கோட்டு கீழே இருந்துச்சு. அதுல அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையில்லா பட்டதாரிகள் எண்ணிக்கை 11%. மதத்தை அடிப்படையாக உள்ள நாடு, பிற்போக்கு உள்ள நாடு நம்ம சொல்றோம் பாகிஸ்தான். அதுல 13% தான் வேலையில்லா பட்டதாரிகள். நீங்க சொல்றீங்கல்ல, புண்ணிய பூமி, கங்கை ஓடுது, காவிரி ஓடுது, இமயமலை இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாம் இருக்கு. இது ஆன்மீக பூமி சொல்றீங்கல்ல, அந்த ஆன்மீக பூமியில் வேலையில்லா பட்டதாரி எண்ணிக்கை தெரியுமா? 26%. பாகிஸ்தானை விட வங்காளத்தை விட உங்க என்ன கேட்டா வளர்ச்சி. இன்னொன்னு சொல்றேன், ஓப்பனா இந்த நேரம் தப்பா பேச கரெக்ட் பண்ணுங்க. இந்த 15வது மாநில எனக்கு உங்கள்கிட்ட சொன்ன வாச்சு எனக்கு இருதயம் பத்திரமா இருக்கு. நினைச்சு வெடிச்சு பயமா இருக்கு. இந்த கவுண்டமணி கதை இருக்குல்ல, வாழைப்பழ கதை, அதே கதையை மாநில செய்திருக்காங்க நாடாளுமன்றத்துல. நான் என்ன கேட்டேன், ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப்ளீஸ் கரெக்ட் மீ, வெரி சீரியஸ்லி நாட் ஃபார் ஜோக். நாங்க என்ன சொன்னோம், நீங்க நேஷனல் கலாமிட்டி ரிலீஃப் ஃபண்ட் வச்சிருக்கீங்க, தேசிய பேரிடர் நிவாரண நிதி, அந்த நிதியில இருந்து நீங்க எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டோம். கேள்வி ஆனா கேள்விப்பட்டோம். அதுக்கு நிதித்துறை அமைச்சர் பதில் சொல்றாரு, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் ஒன்று இருக்கு, அந்த ஃபண்டுக்கு நாங்க பணம் கொடுக்கிறோம், அந்த ஃபண்டுல வரைக்கும் நாங்க 2000 கோடி 1500 கோடி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு டிடிஆர் அளவுக்கு அந்த துறையில பெரிய நாளைக்கு சட்டம் படிச்சவன், அவர் பினான்ஸ் படிச்சிருக்காரு. இருந்தாலும் எனக்கு ஒரு இன்ட்யூஷன் இருந்துச்சு, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், மாநில பேரிடர் நிவாரண நிதி என்பது வேறு. அது எப்படி வரும் கேளுங்க. நம்ம இங்க இருந்து அனுப்புறோம்ல பணம், டாக்ஸ்ல நம்ம வரி கட்டுறோம்ல, அந்த வரி கட்டுறதுல ஒவ்வொரு மாநிலத்திலும் பஞ்சம் வரலாம், மழை வரலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அவர்கள் ஒரு சதவீதத்தை இயற்கையாகவே தன்னிச்சையாகவே ஒதுக்குகிறார்கள். அப்படி ஒதுக்கின பணம். ஆனால் பெருவெள்ளம் வந்தா, தூத்துக்குடி மாதிரி சென்னை மாதிரி பெரிய வெள்ளம் வந்து ஒரு மாநில சர்க்காரால் தாக்கு பிடிக்க முடியலன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தேசிய பேரிடர் நிவாரண நிதி. நான் கேட்ட கேள்வி, தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எவ்வளவு நாள் கொடுத்தீங்கன்னு கேட்டோம். அந்த அம்மா சொல்றாங்க அந்த 1500. இல்லம்மா அது வேறமா, நாங்க கொடுத்த பணம் வந்துச்சுக்கோம், அதுதான் இதை கொடுத்தாங்க. என்னடா எனக்கு தலை சுத்தியா செந்திலா கவுண்டமணியா? எனக்கு நான் சொல்ல கருதானே
அந்த பணத்தை 37,000 கோடி கேட்டோம். ஒரு 300 கோடி 3 லட்சம் கொடுக்கல. ஆனா அதுக்கு பதிலா பொய் சொல்றீங்க என்ன நியாயம்? பொய்யா சொல்றீங்க என்ன நியாயம்? இது ஒரு அரசாங்கமா? இது ஒரு அரசாங்கமான்னு கேட்கிறேன். ஆக நீதித்துறையை நீங்க மதிக்கிறது இல்ல, தேர்தல் கமிஷனை மதிக்கிறது இல்ல, நாடாளுமன்றத்தை மதிக்கிறது இல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எந்த சட்டமன்றத்தை நீங்க மதிச்சிருக்கீங்களா? எத்தனை நாட்டுல வந்து தேர்தலை தோத்து போய் நீங்க ஆட்சி அமைச்சர் தெரியுமா? மணிப்பூர்ல ஆட்சி அமைச்சர் ஜெயிச்சாங்களா? கோவாவில் ஆட்சி அமைச்சர் ஜெயிச்சாங்களா? ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு மோடிக்கு என்ன யோசனை தெரியல.